இப்ப உதாரணமா இப்ப அவர் ஓட்டு சதவீதம் சொல்றாரு. எவ்வளவு 8% வந்து கடந்த தேர்தல் அவங்க வாங்கியிருக்காங்க. எவ்வளவு 30 லட்சம் வாக்குகளா? 30 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்ப 30 லட்சம் வாக்குகள் வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு எந்த பெரிய கட்சியும் தாராளமா 500 கோடி ரூபாய் கொடுப்பாங்கிறது அரசியல் கணக்கு அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய தகவல். வாங்கிடலாம்ல, லம்ப ஒரு 500 கோடி ரூபாய் வாங்கிடலாம்ல. அப்படி ஒரு பெருந்தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை வேண்டான்னு அவர் தனிச்சு நிக்கிறார். தம்பி, கோடிக்கணக்கான ரூபாயை உனக்கு தர்றேன், எத்தனை சீட்டு கேட்கறிய தர்றேன்னு சொன்ன இடத்துல வேணாம்னு எந்திரிச்சு வந்த ஒரு ஆண் மகன், பிரபாகர மகன் நான் தான் இருக்கேன். ஒருத்தன் கிடையாது. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். நான் 4-3 சீட்டை வச்சு பண்ண போறது இல்ல. எனக்கு இந்த நாடு வேணும், எல்லாம் எனக்கு கனவு. இப்ப என்னை பார்த்து எதுக்கு இவ்வளவு பேர் டென்ஷன் ஆகிக்கிறான், பயப்படுறேன்? நான் என்ன 10 ஆண்டு ஆட்சியில் இருந்துட்டேன்னா, இல்ல பல லட்சம் கோடி பணம் வச்சிருக்கேன்னா ஒண்ணும் கிடையாது. பஞ்ச பராரி பை மக்கள் இந்த கூட்டத்தை பிச்சைட்டு தான் என் தம்பியை நடத்திப்பாங்க. புரியுதா? இந்த மண்டையை போட்டுக்காம பாரு படத்தை, இவன் ஆளுக்கு 100 ரூபாய் போட்டிருப்பான். இதான் என்னுடைய நிலைமை. ஆனா என்னை பார்த்து ஏன் பயப்படணும்? இந்தியன் என்று சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான், திராவிடன் என்று சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான். இல்லை, நாங்கள் தமிழர்கள் தான் பயந்துட்டான். என்னுடைய பல்லர்னா, கல்லர்னா, நாடார்னா, செட்டியார்னா, கோனார்னா, பிள்ளைனா, முதலியார்னா, உடையார்னா, வண்ணார்னா, நாவிதர்னா, கிடையாது, தமிழன்டாண்ணா. அவர் சேதாரிட்டான்.